கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் ரோமர் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகள் ஆனதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். குளிர்காலத்தில் தொடக்கம். ஒரு கூட்டம் வனவாத்துகள் வடக்கே இருந்து தெற்கே நோக்கி ஒரு ஒழுங்கின்படி பறந்து சென்று கொண்டிருந்தது. கிரேட்டர் தன் வடிவில் வரிசை தவறாமல் சென்று கொண்டிருந்தன. பூமியிலிருந்து அந்த காட்சியை கண்டவர்கள் வியந்தார்கள். குளிர்காலத்தில் இடம்பெயர்ந்து தங்களுக்கு பாதுகாப்பான வெப்பநிலை உள்ள இடத்திற்கு செல்கின்றன. காலத்தை குறித்த அறிவும் எங்கு செல்லுகிறோம் என்று அவைகளுக்கு இருக்கும் தரிசனத்தையும் வியக்காமல் இருக்க முடியாது. சிருஷ்டி கர்த்தரின் படைப்புகளில் எவ்வளவு அற்புதங்கள்! ஒழுங்கின்படி வரிசையில் சென்ற வாத்துகளுள் வாலி என்ற வாத்துக்கு பூமியில் அதன் கண்ணை கவரும் ஒரு காட்சியை கண்டுவிட்டது. ஒரு களஞ்சிய பண்ணையை சுற்றி ஒரு கூட்டம் பழக்கப்பட்ட வாத்துகள் குவாக் குவாக் என்ற மகிழ்ச்சியின் குரலோடு அசைந்து அசைந்து நடந்து கொண்டிருந்தன. அவைகளுக்கு பிரியமான தானியங்கள் போடப்பட்டிருந்தன. அவற்றை உண்டு மகிழ்ந்தன. இந்த காட்சியை கண்டதும் இந்த கூட்டத்தோடு போய் சேர்ந்து கொள்ள வேண்டும், அந்த தானியங்களை ருசிக்க வேண்டும் என்ற ஆசை வந்துவிட்டது. திடீரென்று அந்த ஒழுங்கு வரிசையிலிருந்து பிரிந்து தரையை நோக்கி பறந்து களஞ்சிய பண்ணையில் வந்து இறங்கிவிட்டது. மற்ற வாத்துகளெல்லாம் தெற்கே நோக்கி அதே ஒழுங்கில் பறந்து கொண்டிருந்தன. சில மாதங்களுக்குள் அவைகள் வடக்கே நோக்கி திரும்பும்போது நான் அவைகளோடு சேர்ந்து கொள்வேன் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டது. தானியங்களை ஆசையோடு தின்றது. அதற்கு பெரிய மகிழ்ச்சி. மற்ற வாத்துகளோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக கழித்தது. மாதங்கள் கடந்து சென்றன. வாலி வானத்தை உற்று நோக்க ஆரம்பித்தது. ஏனெனில் அவைகள் வடக்கே திரும்பும் காலம் நெருங்கிற்று. தங்களது சொந்த இடத்திற்கு அவைகள் திரும்பும் ஒரு நாள் தான் சார்ந்திருந்த வாத்துக்கூட்டம் வடக்கே நோக்கி ஒழுங்கின்படி வரிசையாக பறந்து வருவதை கண்டுகொண்டது. என் கூட்டத்தின் அழகே தனிதான். இந்த இடம் சுத்தமாகவே இல்லை. சகதியும் வாத்துகளின் எச்சமுமே நிறைந்து கிடக்கின்றன. இப்பொழுது என் சரீரமே அழுக்காகிவிட்டது என்று சொல்லிக்கொண்டு தனது கூட்டத்தோடு பறக்க ஆரம்பித்தது. தனது சிறகு அடித்து உயர எழுப்பியது. அந்தோ பரிதாபம்! சிறிது உயரத்திற்கு மேல் அதற்கு பறக்க முடியாமல் தடார் என்று களஞ்சிய பண்ணைக்குள்ளேயே விழுந்தது. தானியத்தை உண்டு கழித்து உடல் கனத்து போயிற்று. பறக்கும் பழக்கம் இல்லாது போய் விட்டபடியால் இறக்கைகள் பலமிழந்து போயின. மீண்டும் தான் வெறுத்த அதே களஞ்சியத்தை சுற்றிய வாழ்க்கை தொடர்ந்தது. நிச்சயமாக என் கூட்டத்தார் தெற்கே நோக்கி வரும்போது நான் அவர்களோடு சேர்ந்து கொள்வேன் என்று தன்னைத்தானே ஆறுதல் படுத்தி கொண்டது. சில மாதங்களில் தான் சார்ந்திருந்த கூட்டம் அழகாக வானில் தெற்கே நோக்கி பறந்து சென்றன. வாலி அண்ணாந்து பார்த்து மகிழ்ச்சியடைந்தது. ஆனால் இப்பொழுது பறக்க முயற்சித்தாலும் சிறிது உயரம் கூட பறக்க முடியவில்லை. அதன் உடல் அமைப்பே மாறி போயிற்று. இனிமேல் வனவாத்துகளோடு வானில் பறக்க முடியாது என்ற நிலை ஆயிற்று. குளிர்காலமும் கோடைக்காலமும் மாறி மாறி வந்தன. வனவாத்துகள் தெற்கே நோக்கி செல்வதையும் வடக்கே திரும்புவதையும் பார்க்கத்தான் முடிந்ததே தவிர வேறு ஒன்றும் செய்ய முடியவில்லை. கனத்த சரீரம், கனத்த இருதயம், இதுவே வாழ்வாயிற்று. இப்பொழுது நிரந்தரமாகவே களஞ்சிய பண்ணை வாத்தாகவே மாறிவிட்டது. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றியவர்களாகிய நாமும் சில வேளைகளில் வாலி என்ற வனவாத்தைப் போல தனக்கு தகாத காட்சியை கண்டு ஈர்க்கப்பட்டு தன்னுடைய பாதையை விட்டு விலகியது போல நாமும் வழி விலகி விடுகிறோம். இயேசுவுக்கு கீழ்ப்படிந்து ஒரு ஒழுங்கின்படி நடந்து கொண்டிருந்த நாம் அந்த ஒழுங்கில் தொடர்வதை விட்டு சாத்தானின் கவர்ச்சி காட்சியின் சோதனையில் விழுந்து விடுகிறோம். இப்பொழுது அந்த வாலி என்ற வாத்தை போல திரும்ப போய் தன் கூட்டத்தோடு சேர்ந்து கொள்ள வேண்டுமென்று விரும்பினாலும் சேர்ந்து கொள்ள முடியாத நிலையில் சிக்கி களஞ்சிய பண்ணை வாத்தாக மாறியது போன்ற நிலையாயிற்று. பாவம் இதை போன்றுதான். பாவம் மனிதனை சிக்க வைக்கும் ஒரு பொறி. நாம் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை செய்ய வைத்துவிடும். காலப்போக்கில் இயேசுவை குறித்த சிந்தையே அற்றுப்போகிறது. தொடர்பு அற்றுப்போகிறது.
உன்னதமானவரின் பிள்ளைகள் என்று பெயர் பெற்றிருந்த நாம் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் என்ற பெயரை பெற்றுக்கொண்டு சாத்தானின் பிள்ளைகளாக மாறினோம். வனவாத்து களஞ்சிய பண்ணை வாத்தாக மாறிய நிலையாயிற்று. ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, இந்த கதையில் வருகிற களஞ்சிய வாத்தை போல நாங்கள் இல்லாமல் வனவாத்தை போல பறந்து உம்முடைய ராஜ்யத்துக்கு வருகிற ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்வு வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.